ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு அதிமுக செஞ்சது என்ன சார் பட்டியல்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதல்வரும் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி ஐயா அவர்களை வணங்கி, இன்றைக்கு ராணிப்பேட்டை என்று ஒரு மாவட்டம் இருக்கிறது என்றால் இந்த மாவட்டம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் வேலூர் மாவட்டம் ஒன்றுபட்ட மாவட்டம். அப்பொழுது திருவண்ணாமலை, வந்தவாசி போன்ற நகரங்கள்லாம் இணைந்த பகுதி. ஐயா எடப்பாடியார் வந்தவுடன் பல்வேறு தலைவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களெல்லாம் இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று கூறினார்கள். எங்கள் தலைவர் அதை தீர்க்கமாக சிந்தித்து மூன்றாக பிரித்து திருப்பத்தூர் என்ற ஒரு மாவட்டமும், வேலூர் என்ற மாவட்டமும், ராணிப்பேட்டை என்ற ஒரு மாவட்டம் என்று வந்ததனால்தான் இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான கோடிகள் இன்று இங்கு வந்து குவிகின்றது. அதைத்தான் அருமை நண்பர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இதெல்லாம் செய்தேன் என்று சொல்கிறார். நன்றி. அது மட்டுமில்லை, எங்களுடைய ஆட்சி காலத்திலே அந்த கலெக்டர் ஒரு வருடத்துக்கு ஒரு கலெக்டர் அலுவலகம் வரணும்னா சுமார் 400 கோடி. அலுவலகம் மட்டும் இல்லாமல் அதற்குண்டான மொத்த அதிகாரிகள் எல்லாரும் உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு 400 கோடி ஆகிறது. அது மட்டுமில்லை, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VKR இருக்கும்போதுதான் இந்த ஆற்காடிலே 90 அடி சாலை ஒன்று, பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே 70 அடி சாலை அது அமைத்து இன்றைக்கு ஆற்காடிலே தற்பொழுது அந்த போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக செய்திருக்கிறார். அது மட்டுமில்லை, நான் இப்பொழுது நாங்கள் செய்ததை சொல்கிறேன், அதுக்கப்புறம் செய்ய போகிறது சொல்கிறேன். ஏற்கனவே செய்தது இது மட்டுமில்லாமல் வாலாஜாவில் அறிஞர் அண்ணா மகளிர் கல்லூரியிலே சுமார் 18 கோடியிலே 30 வகுப்பறைகள் கட்டி கொடுத்தோம். அது மட்டுமில்லாமல் புரட்சித்தமிழர் ஐயா முதல்வராக இருக்கும் பொழுது நம்முடைய அருமை நண்பர் இப்பொழுது புறவழி சாலை போட்டேன் என்று சொல்கிறாரே, அதற்கு முதலாக 2 கோடியே 10 லட்சம் ஒதுக்கி திட்ட மதிப்பீடு ஏற்பாடு செய்து கொடுத்தவர் ஐயா எடப்பாடியார். அது மட்டுமில்லை, ராணிப்பேட்டையிலே சீனிவாசம்பேட்டை என்ற இடத்திலே குடிநீர் தேக்க தொட்டி செய்து கொடுத்தார். அது மட்டுமில்லை, ராணிப்பேட்டை மக்களின் குடிநீர் சேவைக்காக சுமார் 30 கோடியிலே காவேரி கூட்டு நீர் திட்டத்தை ஏற்பாடு செய்தார். அது மட்டுமில்லை, ராணிப்பேட்டையிலே துப்புரவு தொழிலாளருக்கு சுமார் 1 கோடி செலவிலே குடியிருப்புகள், மீன் மார்க்கெட்டுகள் என பல கட்டிடங்கள் கட்டி கொடுத்தார். இப்பொழுது என் அருமை நண்பர் கூறியது போல் ராணிப்பேட்டையிலும் சரி, வாலாஜாவிலும் சுமார் 65 லட்சம் ரூபாய்க்கு அந்த எரிமேடை கட்டி சுமார் 5 ஆண்டுகளாக புனரமைக்கப்படாமல் இருக்கிறது. அதற்கு இப்பொழுது அமைச்சராக இருக்கிறவர் எந்த விதமான முயற்சியும் அதிமுகவும் களத்துல நேரடி எதிரிகள் போல செயல்பட்டாலும் கூட நண்பர் சொல்றீங்க, பாராட்டுறேன் சார். நான் ஒரே ஒரு கருத்து சொல்லிடுறேன், முடிச்சிட்டோம். நான் யாரையும் குறை சொல்லி பேசல, ஒரே கூட குறைகள் மட்டும் ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழகத்திலேயே மிக சிறப்பா செய்திருக்காருன்னு அந்த எரிமேடையை சொல்றாரு. கடைசியா போறவனுக்கு நிம்மதியா போய் எரிமேடை அமைச்சிருக்காரு. அந்த எரிமேடை எங்கள் காலத்தில் கட்டது இன்று வரை ஏன் சீர்மணிக்க முடியவில்லை? வாலாஜாவில் இருக்கிறது, ராணிப்பேட்டையில் இருக்கிறது, அதற்கு உபகரணம் இல்லை. எல்லாரும் வந்து இவரிடம் கேட்டு இரண்டாவது சுற்றுல பேசலாம். நீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்க முதல்ல பட்டியல். அது மட்டுமில்லை, மேல் விசாரத்திலே சுமார் 27 கோடி செலவிலே காவேரி கூட்டுநீர் திட்டம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மேல் விசாரத்திலே சுமார் 1.5 கோடி செலவிலே கத்துவாடி ரோடு தார் சாலை அமைக்கப்பட்டது. மேல் விசாரம் சலீம் நகரில் சுமார் 1 கோடி 55 லட்சத்திலே மேல்நீர் தேக்க தொட்டி கட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் மேல் விசாரத்திலே சுமார் 1 கோடி 65 லட்சம் 3 திட்டக்கழிவு மேலாண்மை திட்டங்கள் செய்யப்படுகிறது. இதுபோன்று 75 லட்சத்தில் பாலாற்றில் சுமார் 2 கிணறுகள் அமைத்து 7 உரை கிணறுகள் அமைத்து குடிநீருக்காக தோண்டப்பட்ட பிரச்சனை சீர் செய்யப்பட்டுள்ளது. மேல் விசாரணை இஸ்லாமிய பொதுமக்களுக்கு ரம்ஜான் நோன்புக்காக கஞ்சிக்காக 120 டன் அரிசி விலை இல்லாமல் கொடுக்கப்பட்டது. சுமார் 3500 பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. 40 தெருகளுக்கு புதிய டிரான்ஸ்பார்மர் போடப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் சுமார் 50 லட்சம் செலவிலே மேல் விசாரம் பகுதியிலே ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பிரசவத்திற்காக என புதிய கட்டிடம், நர்சிங் விடுதியம் கட்டப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை சட்டமன்றத்திலே ஏரிகள் புரட்சித்தமிழர் ஐயா எடப்பாடியார் காலத்திலே குடிமராமத்து பணிகள் மூலம் தூர்வாரி செய்யப்பட்டது. ஆற்காடு சட்டமன்றத்திலே தாலுகாவை பிரித்து கலவையிலே தனி தாலுகா அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. கலவை பேரூராட்சியிலே ஒழுங்குமுறை விற்பனை கூடம் கட்டி விவசாயிகளுக்கு கோரிக்கை ஏற்று அதை செய்து கொடுக்கப்பட்டுள்ளது.
கலவை அரசு மருத்துவமனை உயர்மின் கோபுரம் விளக்கு அமைக்கப்பட்டுள்ளது. கலவை பேரூர்ச்சலை சுமார் 110 கேவி துணை மின் நிலையம் கொண்டு வரப்பட்டுள்ளது. கலவையில் மத்திய கூட்டுறவு வங்கி கிளை புதிய கட்டிடம் உருவாக்கப்பட்டது. கால்நடை மருத்துவமனை ஒன்று கலவையில் கட்டித்தரப்பட்டுள்ளது. தாலுகா அலுவலகம் கட்டித்தரப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் ஆற்காடு நகராட்சி அலுவலகம் சுமார் 2 கோடி செலவிலே கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. அண்ணா சட்டசபையில வாசிக்கிற மாதிரியே வாசிக்கிறார்ல. ஐயா, நான் சட்டசபைக்கு செல்ல வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை. மாண்புமிகு புரட்சி தமிழர் ஐயா முதல் எண்ணற்ற திட்டங்கள் உங்களுக்கு காலம் இல்லை. அதனால் நாங்கள் மிக வேகமாக உங்களுக்கு ஈடு கொடுக்க வேண்டியுள்ளது. ஆற்காடு நகராட்சி துப்புரவு பணியாளருக்கு சுமார் 4 கோடி அளவில் குடியிருப்பில் கட்டித்தரப்பட்டிருக்கும். ஆற்காடு சார் பதிவாளர்கள் அலுவலகம் சுமார் 49 லட்சம் செலவிலே மாண்புமிகு அம்மா ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்டுள்ளது. ஆற்காடு கண்ணன் பூங்கா சுமார் 30 லட்சம், லட்சுமணன் பூங்கா 10 லட்சம் உருவாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல்